ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு பெஸ்ட்டான பில்லிங் சாஃப்ட்வேர் தேடிட்டுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்தியாஸ் தி பெஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் வியாபார் ஆப். எதனால் இது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் தான் இல்லைங்க. ரொம்ப பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதும். இதில் ஈஸியாக பில் ஜென்ரேட் பண்ணிடலாம், உங்கள் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிடலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ஜஸ்ட் ஒரே கிளிக்லேயும் கூட பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேங்க, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க வியாபார ஆப்பை உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியான விலையில். பிளான் பேஸ்டு ஆஃபர்ஸும் இருக்குது. 1 year லைசன்ஸ்க்கு 1 month எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 years லைசன்ஸ்க்கு 3 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்டில் வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் அட்டாச் பண்ணி டைரெக்டாக வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வியாபார ஆப்போட செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த வியாபார ஆப்பில் இருக்க மெயின் ஃபீச்சர்ஸில் ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸே இந்த ஷார்ட்கட்ஸ் தாங்க. ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேஜ் வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் எனிதிங் அப்படின்னு லெஃப்ட் சைடில் ஒரு மேலே ஒரு பார் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த பேஜ் நீங்கள் டைரெக்டாக போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜை ஜஸ்ட் டைப் பண்ணால் போதுங்க. அந்த பேஜ் சஜஷனில் வந்துடும். நீங்கள் ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி செட்டிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் செட்டிங், அதில் அப்ளிகேஷன், மல்டிஃபார்ம், பேக்கப் ஹிஸ்டரி, கஸ்டமைஸ் யுவர் வியூ அண்ட் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், மோர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா எனபிள் பாஸ்கோடு. இது உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலில் உங்கள் எம்ப்ளாயீஸ் பார்க்க விடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்கோடு எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் கரன்சி, உங்கள் பிஸ்னஸ் கரன்சி செலக்ட் பண்ணிக்கலாம். டெசிமல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. மோர் ட்ரான்சாக்ஷன் எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சேல் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தவிர்த்து வேறு ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெலிவரி ஷெல்லான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். மல்டிஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆட் ஃபிம் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பிரான்ச் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரான்ச் இங்கே வந்துடும். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெக்ஸ்டைல்ஸுங்கிறது என்னோடய மெயின் பிரான்ச்சாகவும் அண்ட் என்னோடய அதர் பிரான்ச்சஸ் எல்லாம் ஏபிசி அப்படின்னு வேரி பண்ணி வச்சுருக்கேன் நான். அண்ட் நீங்கள் குடோன் மேனேஜ் பண்ணி அதில் இருந்து உங்கள் பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குடோன் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் அண்ட் ஹிஸ்ட்ரி, இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. ஆமாம், உங்கள் டேட்டாவை எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோ பேக்கப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஆட்டோ பேக்கப் ஆகணும் அப்படிங்கிறதே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆடிட் ட்ரையல் இருக்குங்க. உங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்க்ரீன் சைஸஸ் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷனில் அந்த பில்லிங்கில் என்னென்ன ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இன்வாய்ஸ் பில் நம்பர் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் டிரான்சாக்ஷனான டைம் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரிண்ட் ஆகிற டைம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ் சேல் பை டிஃபால்ட்டு, ஸோ கேஷ் சேலா இல்லை கிரெடிட் சேலா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பில்லிங் நேம் ஆஃப் பார்ட்டிஸ், அந்த பார்ட்டிஸோட பில்லிங் நேம் வேணும்னாலும் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர்ஸோட பிஓ டீட்டெயில்ஸையும் நீங்கள் டிரான்சாக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷனில் இருக்க மோர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இவே பில் நம்பர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குயிக் என்ட்ரி போட்டுக்கலாம். அண்ட் இன்வாய்ஸ் ஜஸ்ட் ஒரு ரஃபாக ப்ரிவியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் பாஸ்கோடு அந்த டிரான்சாக்ஷனில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பாஸ்கோடு எனபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு பேமெண்ட் அப்பையும் டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட்டை இன்வாய்ஸோட லிங்க் பண்ணிக்க முடியும். அண்ட் பேமெண்ட்டுக்கான டியூ டேட்ஸை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு இன்வாய்ஸ் நடக்கிறப்பையும் ஒவ்வொரு சேல் இன்வாய்ஸ்க்கும் அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம். எல்லா டிசம்பிளும் பண்ணிக்கலாம். அண்ட் ஐட்டம் டேபிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐட்டம் டேபிளில் நமக்கு ப்ரைஸ் பெர் யூனிட்டில் அது இன்க்ளூசிவ் டேக்ஸா இல்லை எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸா அப்படிங்கிற ஃபீல்டு வேணும்னா நம்ம எனபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசபிள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டமோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகணுமா அப்படிங்கிறதையும் நம்ம எனபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷனோட சேல் ப்ரைஸ் எவ்வளோ, ஒவ்வொரு ஐட்டத்தோட சேல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஐட்டம் குவான்டிட்டி, அதாவது பை 1 get 1 ஆஃபர் போடுற சமயத்தில் அதோட ஸ்டாக் குவான்டிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஐட்டம் குவான்டிட்டியை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கவுண்ட், ஐட்டமோட கவுண்ட் எத்தனை அப்படிங்கிறதுக்கு நம்ம கவுண்ட்டை எனபிள் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் ப்ரிஃபிக்ஸுமே ஆட் பண்ணிக்கலாங்க.
அண்ட் டேக்ஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் டோட்டல்ஸ் வந்து இப்போ டிரான்சாக்ஷன் வைஸ் டேக்ஸ், அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் டிஸ்கவுண்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து பைசையில் வரும். நம்ம டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பைசையில் வரும். ஸோ அந்த பைசையில் வரப்போ நியரஸ்ட் வேல்யூக்கு எந்த வேல்யூக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நம்மளோட இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ அதில் எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலர் பிரிண்டராக இருந்துச்சுன்னா அதோட தீம் அண்ட் லே அவுட் அண்ட் சேஞ்ச் கலர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸும் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம இன்வாய்ஸில் என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறதும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் அதோட லே அவுட் ஸ்டைலையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சேஞ்ச் கலர்ஸ் கொடுத்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் வேணும்னாலும் நம்ம வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் லே அவுட் அதே மாதிரி தான் நம்ம லே அவுட் வேணும்னாலும் நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக உங்களோட லே அவுட்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் பிரிண்டரா இல்லை தெர்மல் பிரிண்டரான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெகுலர் பிரிண்டராக இருந்தால் அதே நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை தெர்மல் பிரிண்டர்னா அதை டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹெட்டர் வந்து ரிப்பீட்டடாக எல்லாத்துக்கும் வரணுமா, இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹெட்டர் கிரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனி நேம் என்ன, இது வந்து ஹெட்டரில் வந்து எந்த மாதிரி வியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி நேம் அண்ட் கம்பெனியோட லோகோ வேணும்னாலும் இங்கே நீங்கள் வந்துடும். நீங்கள் கம்பெனியோட லோகோ வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அது வியூ ஆயிரும். அண்ட் அட்ரஸ், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் சேல் ஜிஎஸ்டி நம்பர். ஸோ பேப்பரோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது அண்ட் ஓரியன்டேஷன், கம்பெனி நேமோட டெக்ஸ்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். அண்ட் இன்வாய்ஸோட டெக்ஸ்டோட சைஸ் எல்லாம் எப்படி ஸ்மாலா இல்லை மீடியமா அந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரிஜினல் ஒன்று இல்லை எனக்கு டூப்ளிகேட்டும் வேணும், ஒரு காப்பி எனக்கு வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ்மே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐட்டம் டேபிளில் வந்து எத்தனை ரோஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ஐட்டம் குவான்டிட்டி, ஐட்டமோட மொத்த குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வியூ ஆகணும்னா போட்டுக்கலாம். அண்ட் அமௌண்ட் வித் டெசிமல் இருக்கணும். அமௌண்ட்டோட டெசிமல் வேண்டாம், எனக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டிசம்பிள் பண்ணிக்கலாம். ரிசீவ்டு அமௌண்ட் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலாக இன்வாய்ஸில் எது உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். கரண்ட் பேலன்ஸ் ஆஃப் பார்ட்டி, டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வரணும், யூ சேவ்டு, அதாவது நம்ம டிஸ்கவுண்ட்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகி எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காட்டுறதுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது யூ சேவ்டு அப்படின்னு, அது வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அமௌண்ட் வித் குரூப்பிங் அண்ட் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், ஸோ வேர்ட்ஸில் வேணும்னாலும் நம்ம அது வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஃபூட்டரில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிரிண்ட் ரிசீவ்டு பை டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ஃபூட்டரில் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே தாங்க தெர்மல்ஸ் பிரிண்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேஜ் சைஸ் அண்ட் டெக்ஸ்ட் சைஸு அண்ட் பிரிண்டிங் டைப் என்னது அப்படின்னு கொடுத்துட்டு அதோட செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணும், சீரியல் நம்பர் வேணுமா, இல்லை ஹச்எஸ்என் கோடு இருக்கணுமா, எம்ஆர்பி, டிஸ்கிரிப்ஷன், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு தகுந்த அப்படி பேட்ச் நம்பர், சைஸு, மாடல் நம்பர், சீரியல் நம்பர் அப்படின்னு எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து டாக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி போயிட்டோம்னா நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை எனபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசபிளும் பண்ணிக்கலாம். சேம் ஹச்எஸ்என் கோட் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் சேஸ் வேணும்னாலும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜு, எனபிள் பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் எனபிள் டிசிஎஸ், டிடிஎஸ் அப்படின்னு நீங்கள் எந்த விதமான டேக்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் இதை வந்து எனபிள் அது டிசபிள் பண்ணிக்க முடியும். டிரான்சாக்ஷன் மெசேஜ், ஸோ ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் போகணும் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து என்ன மாதிரி மெசேஜ் இருக்கணும், ஸோ அது எந்த டயத்தில் போகணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த டைம் மீன்ஸ் அது சேல்ஸ் நடக்கிறப்பையா இல்லை பர்ச்சேஸ் நடக்கிறப்பையா, பேமெண்ட் அவுட்டா பேமெண்ட் இன்னா, எந்த டயத்தில் அது வந்து அவங்களுக்கு மெசேஜாக போகணும் அப்படிங்கிறதையும் அது எந்த மாதிரி மெசேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலக்ட் மெசேஜ் டைப்ஸ், வியாபார வழியாக அந்த மெசேஜ் போகணுமா இல்லை உங்களோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த மெசேஜ் போகணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி டிரான்சாக்ஷன் மெசேஜை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு எந்த மாதிரி போகணும் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ன மாதிரி மெசேஜஸ் போகணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டி பற்றி பார்க்கலாம்.
பார்ட்டின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலா நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கல்ல கஸ்டமர்ஸ், அவங்கள தான் பார்ட்டின்னு சொல்லி சொல்றோம். இதுல என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டி குரூப்பிங். பார்ட்டி குரூப்பிங் அப்படின்னா இப்போ ஒரே ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் நிறைய கஸ்டமருக்கு நீங்க இருக்கு அப்படின்னா அவங்களெல்லாம் ஒரே குரூப்பிங்ல கொஞ்சமா வச்சுக்கலாம். அதாவது இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டோர் டெலிவரி பண்றாங்க பார்த்தல கஸ்டமருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த பார்ட்டி குரூப்பிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரி வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு அப்படிங்கறத நம்ம குரூப்பிங் பண்ணி வச்சுக்கலாம். ஷிப்பிங் அட்ரஸையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பேமெண்ட் ரிமைண்டர்ங்கிற ஒரு முக்கியமான ஃபியூச்சர் இதுல இருக்குங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ரிமைண்டர் வரணும், அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி ரிமைண்டர் வரணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைண்டர் மெசேஜ் கூட உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டியோட நேம், என்ன மாதிரி பாடி டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கறத நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து வேற எதுவும் அடிஷனல் ஃபீல்டு வேணும்னாலும் நீங்க இதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் லாயல்ட்டி பாயிண்ட்டுங்க, அதாவது நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்கணும், இல்ல ஃப்ரீக்வெண்டா நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்து ஆஃபர்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரினாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாயல்ட்டி பாயிண்ட்ஸும் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்னா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து ஆட் பண்றதை பத்தி அதுல என்னென்ன வேணும் நமக்கு அப்படிங்கறத நம்ம எனபிள் பண்ணிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் எனபிள் ஐட்டம் கொடுத்துக்கலாம். நீங்க வந்து ப்ராடக்டா இல்ல சர்வீஸ் பேஸ் நீங்க பிசினஸ் பண்றீங்களா, இல்ல ப்ராடக்ட் பேஸா, இல்லைன்னா ரெண்டுமேவா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பார்கோட் ஸ்கேனிங் இருக்கு. கோல்ட் பிளான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பார்கோட் ஸ்கேனிங் வந்துடும், நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். இது மூலியமா நம்ம ஈஸியா ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், இதுல வந்து லோ ஸ்டாக் அலர்ட்னு ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதனால நமக்கு ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் நீங்க மேனுஃபேக்சர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரா ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஐட்டம் அண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு ஐட்டம்னு சொல்லி கூட நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். பில்லுமே நமக்கு மேனுஃபேக்சர் பண்றது கிரேட் என்ன அப்படிங்கிறது தனியா நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அதே தாங்க லோ ஸ்டாக் அலர்ட் இது வந்து எனபிள் பண்ணிக்கிறது. அண்ட் ஐட்டமோட யூனிட், இப்போ நம்ம ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரு பண்டல் இல்லைன்னா ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா பேஸ் யூனிட் அண்ட் செகண்டரி யூனிட் அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எனபிள் பண்ணீங்கன்னா ஐட்டம்ஸ் யூனிட் வந்து ஆட் ஆயிரும். இல்ல டிஃபால்ட்டா நான் ஒரு யூனிட் செட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க டிஃபால்ட் யூனிட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன உங்க கடையில நீங்க வந்து டிஃபால்ட்டா யூனிட் வச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க அது பண்டில்ஸோ இல்ல பாக்ஸ்ல வந்து விற்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு பாக்ஸ் சொல்றேன். பாக்ஸ்ல எனக்கு வந்து எத்தனை பாட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாட்டில்ஸ் இருக்கீங்களா, அப்போ ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள இத்தனை பாட்டில்ஸ் வச்சு நான் சேல் பண்றேன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 20 பாட்டில்ஸ் வைக்கிறேன் ஜூஸ் பாட்டில் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா இது நம்மளோட டிஃபால்ட் யூனிட்டா ஆட் ஆயிரும். அண்ட் ஐட்டம் கேட்டகரி, நிறைய ஐட்டம் வச்சு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். அண்ட் ஒவ்வொரு பார்ட்டி வைஸும் நம்ம ஐட்டம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ரெகுலர் கஸ்டமரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியா கொடுப்போம்ல, ஸோ அந்த பார்ட்டி வைஸ் ஐட்டம் ரேட்டும் நம்ம இருக்கு. அண்ட் அந்த ஐட்டத்தோட டெஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் வைஸ் டாக்ஸும் நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டமுக்கும் செப்பரேட்டா டாக்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட்டுமே கொடுத்துடலாம். ஒவ்வொரு ஐட்டமுக்கும் செப்பரேட்டா டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். அண்ட் சேல் ப்ரைஸ் வந்து டிரான்சாக்ஷன் அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணணுனால அதை எனபிள் பண்ணிக்கலாம். சேம் இது வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஹோல்சேலாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸையுமே நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஐட்டமோட ஃபீல்ட்ஸ் வந்து என்னென்ன நம்ம வந்து வேணும் அப்படிங்கிறத இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட எம்ஆர்பி ரேட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் எம்ஆர்பி எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் சீரியல் நம்பர் ட்ராக்கிங் வந்து ஐஎம்இ நம்பர்லாம் இப்போ நம்ம மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்கெல்லாம் இதை எனபிள் பண்ணிக்கலாம். பேட்ச் ட்ராக்கிங் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பேட்ச் ட்ராக்கிங் பண்ணிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எந்த பேட்ச் வந்து ஈஸியாக எக்ஸ்பைரி ஆகும், எது ஓல்டு ஸ்டாக் எது நியூ ஸ்டாக் அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்ச முடியும். ஸோ பேட்ச் நம்பர் கொடுத்துமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் மாடல் நம்பர்லாம் பார்த்தோம்னா இது மொபைல் ஷாப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஷாப்புக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளாத் அதாவது கார்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு சைஸஸ் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் நம்ம சைஸஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இல்லை இதை தவிர்த்து எனக்கு நிறைய கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரிமைண்டர்ஸ் இதுவுமே ரொம்பவே ஒரு முக்கியமானதுங்க. அதாவது நமக்கும் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம், அந்த கஸ்டமர்ஸ்க்குமே ரிமைண்டர் செட் பண்ணிக்க முடியும். அது எந்த மாதிரி சர்வீஸாக இருந்தாலும் சரி. ஐட்டம் வைஸ் ரிமைண்டரும் நம்ம செட் பண்ணிக்க முடியும், இல்லை ப்ராடக்ட் வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் ரிமைண்டர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஐட்டம் வைஸ் ரிமைண்டர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். இப்போ லெகின்ஸ்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நான் ரிமைண்டராக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ரிமைண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இஎம்ஐ வச்சுக்கோங்க. ஸோ 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து
2ஆம் தேதி பே பண்ணோம் அப்படின்னா அந்த 2ஆம் தேதிக்கு முந்தின நாள் ரிமைண்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சர்வீஸ் பீரியடும் நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நமக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். போத் மீ அண்ட் பார்ட்டிஸும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒன்லி மீ எனக்கு மட்டும் ரிமைண்ட் பண்ணனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரிவியூ மெசேஜ் எந்த மாதிரி மெசேஜ் வந்து ப்ரிவியூ ஆகணும் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்கலாம். அக்கௌண்டிங் எடுத்துட்டோம்னா இதில் வந்து நீங்கள் அக்கௌண்டிங் மாடியூலை எனபிள் பண்ணீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸும் கொடுத்துக்கலாங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்கறது நம்மளுக்கு இன்னுமே அக்கௌண்ட்டை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லைங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கூட தேவையில்லை. ஒரு பேசிக்கான நாலேஜ்லேயே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த வியாபார லைசன்ஸை நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.